வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 13ஆம் 19ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதான்னு பார்க்க போகிறோம். எப்போதும் சொல்கிறதான் லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்கறது லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்ப்பதை விட மகர ராசிக்கான பலன்கள் பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு பொது பலன்கள் வரும், அதுக்கப்புறம் தசா புத்தி பலன்கள் வரும். உங்களுக்கு என்ன திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதையும் மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 10ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களே பண்ணும், அதுவும் சுயசாரத்தில் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் பெரிய ஏற்றங்கள் பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்த கட்டத்திற்கான முயற்சிகள்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. குடும்பத்திற்கு வந்து நல்ல ஒரு சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்பு, அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து உங்களது 3ஆம் அதிபதி 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 3 மற்றும் 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் கவனம் தேவை. கொஞ்சம் அலைச்சல்கள் இருந்தாலும் அடுத்த கட்டத்திற்கு வந்து இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு, தொழில் பெரிய சாதனை புரிவதற்கான வாய்ப்பு இன்னும் ஒரு வாரத்தில் இருக்குங்க. ஸோ அதனால் உங்களது முயற்சிகளை கைவிட வேண்டாம். புதிய ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் 4 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கொஞ்சம் கவனம் தேவை. தந்தை சார்ந்த விஷயங்களாக இருக்கணும், அப்பா அம்மா சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பாக இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மட்டுமல்ல வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். 5ஆம் அதிபதியான குரு ஐந்தாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மற்றும் 8ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். குடும்பத்திற்கு தேவைகள் அதிகமாக இருந்தாலும் கொஞ்சம் கவனம். மணி ஹேண்ட்லிங்கில் வந்து ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப அவசியங்க. ஏன்னா குழந்தைகள் வந்து கொஞ்சம் ஏதாவது வம்பு வழக்குகளில் மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி 7ல் இருக்குது. ஸோ 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது நல்ல வேலையில் வந்து நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு, அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிகளோட சின்ன ஒரு கருத்து வேறுபாடு டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு, ஏன்னா வந்து இது வந்து சனி கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருடைய சார்ந்தோ கொஞ்சம் கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் தான். 8ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் பேராசைகள் வரும். ஸோ அந்த பேராசையில் மாட்டிக்கக்கூடாதுங்கிறது உண்மையான விஷயம். யாராச்சும் பெருசாக வந்து படம் காட்டி நம்ம ஏமாத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 10ல் இருக்கும், அதாவது 8ஆம் அதிபதி வந்து 10ல் இருக்கும்போது யாராச்சும் ஒருத்தன் வருவான் ஏடாவோடும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மாமியார் வீட்டில் போய் சாப்பிடும்போது பழகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் தந்தை சார்ந்த உறவுகளால் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்புல ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா பொது பலன்கள். இப்போ வந்து தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க வந்து ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களை வந்து புதிய டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி பெரிய லெவலில் வரணுங்கிறத எதிர்பார்ப்பீங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் நடக்கும் நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் தான். வாரத்தின் முற்பகுதியில் வந்து திங்கள் செவ்வாய் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் வந்து 4 9ஆம் அதிபதியாக இருந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் தாய் தந்தையாருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களும் மன ரீதியாக சின்ன பாதிப்புகளை உங்களுக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனம் வரும். வண்டி வாகனம் ஓடும்போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரம் ராகு வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு வந்து 8ல் இருந்து அது உடல்நிலை சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும். தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கும் சின்ன மன உளைச்சல் வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து என்ன மாதிரி விஷயம் அந்த 8ஆம் அதிபதியாக இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷனும் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். பேராசையை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க. சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரம் சனி வந்து உங்களுக்கு வந்து 7ல் இருந்தாலும் அவர் வந்து 8ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் சின்ன மன உளைச்சல் ஏற்படுவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அதோட வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி சாரத்தில் கொஞ்சம் வந்து கணவன் மனைவி உறவுகளை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்த புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து
9ல் இருக்கிற ஒரு காலகட்டங்கள். ஸோ 9ல் வந்து பார்த்தீங்கன்னா அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் வந்து வாக்குவாதங்கள் குடும்பத்தில் வருவதற்கான வாய்ப்புகள், ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் பேசும்போது ரொம்ப கவனித்து பேசுங்க. ஏதாவது இடவரமாக கமிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிம்ம லக்னம் ஆகிறது சுக்கிர தசாபத்தி வந்திரம். சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9ல் இருந்து சுயசாரத்தில் போகும்போது 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக புதிய தொழில் ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு வளர்ச்சிக்கும் நல்ல ஏற்றமான ஒரு விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து கொஞ்சம் கிரகங்கள்லாம் வந்து 8ஆம் வீக்கில் இப்போது நம்ம பார்க்க போகிறது வந்து பிதுர் தோஷம். ஸோ பிதுர் தோஷங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் ராகு கேதுவோட அமைவது 6, 8ஆம் அதிபதியை தொடர்பு கொள்ளும்போது அந்த பிதுர் தோஷங்கள், பிதுர் சாபங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன சார் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து எந்த மாதிரி எஃபெக்ட் இருக்கும் அப்படின்போது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 தலைமுறையாக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னேற முடியாமல் ரொம்ப தவிப்பாங்க. ஸோ சார் வழியே இல்லை சார், எது போனாலும் கட்டையை போட்டுடுறாங்கன்ற மாதிரி விஷயங்கள் இருக்கும். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அபிவிருத்தியில் வந்து நல்ல விஷயத்துக்கு படிப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டாக்டர் படிப்பான், ஆனால் அந்த டாக்டர் தொழில் போவான், வேறு ஏதாவது தொழில் போயிடுவான், பிஸ்னஸ் போயிடுவான். அந்த நல்லா படித்ததை வந்து அப்படியே விட்டுட்டு வேறு எதுக்கு மாறுறது, இந்த மாதிரி வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சூரியன், அதாவது தந்தையுடைய காரக தெய்வமான சூரியனுக்கு வந்து 6ஆம் அதிபதி தொடர்போ இல்லை இந்த ராகு கேதுவோட தொடர்போ இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து அந்த பிதுர் சாபங்கள் இருக்கும். சில நேரத்தில் வந்து அப்பா அம்மாட்ட சில பேரும் சாபம் வாங்குறது. 8ஆம் அதிபதி தொடர்பு இருக்கும்போது அந்த ஒரு டென்ஷன், அந்த ஒரு டென்ஷனில் வந்து அவங்க எதாவது பேசுகிறது வந்து நமக்கு வந்து சாபமாக கன்வெர்ட் ஆகும். அதனால் வந்து கொஞ்சம் நம்ம என்ன பண்ணோன்னா இதுக்கு வந்து ஒரே தீர்வு என்னென்னா சூரிய பகவானை வணங்குவது மட்டும் இல்லாமல் எந்த கிரகம் உங்களுக்கு வந்து அந்த 9ஆம் அதிபதியாக வருதோ அந்த 9ஆம் அதிபதியும் வந்து ராகு கேதுவுடைய மற்றபடி அஷ்டமாதிபதி 6ஆம் அதிபதி தொடர்பு வந்து பிதுர் தோஷங்களாக கன்வெர்ட் ஆகும், பிதுர் சாபங்களாகவும் கன்வெர்ட் ஆகுங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணா அப்படின்னும் போது தந்தையை வயதை ஒத்தவர்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அது வந்து ஞாயிற்றுக்கிழமையில் வாங்கி கொடுத்தாலும் சரி, இல்லை உங்களுக்கு 9ஆம் அதிபதி, இப்போ 9ஆம் அதிபதி சப்போஸ் செவ்வாய் இருக்குன்னு செவ்வாய்க்கிழமையில் வாங்கி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஏதோ உங்களால் முடிஞ்ச தந்தை உடைய வயசில் இருக்கவங்க, அம்மாவோட வயசில் இருக்கவங்களுக்கு வந்து இப்போ மெயினாக வந்து பிதுர்னா அப்பா தான் வரும். ஸோ அப்பாவோடைய வயதை ஒத்தவர்களுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்குறத வந்து வழியாக வச்சுருக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம். அப்படி இல்லைனா இன்னும் வேறு மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னும்போது புனித யாத்திரைகள் ஏதாச்சும் ராமேஸ்வரம் போகிறது. ஸோ உங்கள் நட்சத்திரம் வர அன்றைக்கி வந்து ஒரு ராமேஸ்வரத்தை போய் குளியலில் போட்டு அங்கே ஏதாவது வயதானவர்களுக்கு ஏதாவது சாப்பாடு வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து இந்த நதி நீராடல், இந்த மாதிரி விஷயங்கள், முக்கூடல் சங்கமத்தில் வந்து குளிக்கிறது, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக இந்த பிதுர்தோஷம் வந்து படிப்படியாக நீங்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது அந்த நதிக்கரையில் குளிக்கிறது மட்டும் இல்லாமல் குளிச்சுட்டு அந்த இறைவனை போய் வழிபாடு பண்ணிவிட்டு அங்கே வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது அந்த தோஷங்கள் வந்து விலகும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் அன்னதானம் பண்ணும்போது யாராச்சும் வந்து வாங்கிட்டாங்கனாலே அந்த தோஷம் நிவர்த்தி ஆகிறத வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஸோ அதனால் பிது தோஷங்கிறது ரொம்ப சிம்பிளாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இறை வழிபாடு. ஸோ இறைவனை வந்து வழிபாடு பண்ணலாம். சில தோஷங்களில் வந்து என்ன பிரச்சனை வரும்னா செவ்வாய் சம்மந்தப்பட்டாலும் அஷ்டமாதிபதி சம்மந்தப்பட்டாலும் அந்த தோஷங்களுக்கான நிவர்த்தி கிடைக்காது. அப்படி இருக்கவங்க வந்து பிரார்த்தனை பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு வந்து 9ஆம் அதிபதி வந்து குருவாக இருக்குன்னா ஏதாவது சித்த புருஷர்களையோ ஒரு ஆன்மீக குருமார்களையோ வந்து வேண்டுதல், ஏதோ ஒரு குருமார்கள் பாபாஜியை வேண்டலாம். ஸோ ஏதோ ஒரு குருமார்களை சங்கராச்சாரியை வேண்டலாம். ஸோ அந்த மாதிரி குருமார்களை வேண்டும்போது கண்டிப்பாக வந்து இதுக்கான ரிலீஃப் கிடைக்கும். ஸோ பிரார்த்தனை வந்து இப்போ பரிகாரத்தை விட சிறந்து பிரார்த்தனை. ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணும்போது இந்த பிதுர் தோஷங்களையும் பிதுர் சாபங்களையும் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணிட்டு வரலாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா பிரார்த்தனை பண்ணுங்கள். சிறப்பான பலன் உங்களுக்காக காத்துங்க. நன்றி, வணக்கம்.